Hello friends, welcome to Joe Samayal. Joe Samayalல இன்னைக்கு ஒரு ஹெல்தியான சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். இது வந்து கடல் பாசியை வச்சு செய்யக்கூடிய ஒரு இது. இதுக்கு 5 கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்துருக்கேன். இது வந்து கடைகளில் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இதை வந்து கழுவிட்டு அப்புறம் இதை வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். ஊற வச்சுட்டு அடுப்பில் கொஞ்ச நேரம் இதை நல்லா கிளறணும், நல்லா கரையிற வரைக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு இது 1/4 கப் அளவுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ இதை நான் 3 பங்காக பிரிக்க போகிறேன். பாருங்கள், இதை 3ஆக பிரிச்சிருக்கேன். அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கடல் பாசியை ஒரு இதில் நான் பால் சேர்த்துக்கிறேன். இன்னொரு இதில் கெட்டியான தேங்காய் பால் சேர்க்குறேன். நல்லா கெட்டி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பால் சேர்த்த அந்த இதில் வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கிளறிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் இருக்குல்ல, அதை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை எதுவுமே சேர்க்காத பிளெயின் கடல் பாசி இருக்குல்ல, அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நமக்கு 3 விதமான கடல் பாசி கிடைக்கும். இன்னொன்று பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் நான் ரோஸ் மில்க் இது சேர்க்க போகிறேன். இப்போ இதை ஊற்றி வச்சிடலாம். அதுக்கு ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் எடுக்கீங்களோ அதை லேசாக தண்ணி விட்டு அலசிக்கோங்க, அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ அந்த தேங்காய் பால் சேர்த்தோம் இல்லையா, அதை ஒரு ட்ரேயில் ஊற்றிருக்கிறேன். அடுத்து நம்ம பிளெயினாக உள்ளதில் சப்ஜா விதைகள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இப்போ பால் வச்சு காய்ச்சோம் இல்லையா, அந்த பகுதியில் வந்து 2-3 ட்ராப்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸ் அதை சேர்த்துக்கிறேன். எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதில் இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஜில்லுன்னு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்படும். இப்போ நான் பாலை வந்து சூடு பண்ணி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன், அதுவும் இருக்குது. இந்த 3ஐயும் கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண விட்டுடலாம். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் இதை எடுத்துக்கலாம். லைட்டாக ஓரங்களை எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இதை கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் குட்டி குட்டியாக பீஸ் போட்டுக்கலாம். கடல் பாசி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட. குழந்தைங்க முதற்கொண்டு சாப்பிட்லாம். வயிறு வலி அந்த மாதிரி சூட்டுனால வரக்கூடிய வியாதிகளுக்கு வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். இப்போ நம்ம ரோஸ் மில்க் சேர்த்தோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால் உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணி பீஸ் பீஸாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு டம்ளரில் நான் ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் சேர்த்த கடல் பாசி, அப்புறம் பிளெயினாக சப்ஜா விதைகள் சேர்த்த அந்த கடல் பாசி, அதுக்கு மேலே தேங்காய் பால் உள்ளது, அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் பால், அப்புறம் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஜில் பண்ணி வச்சுருக்கிற பசும்பால், அதையும் சேர்த்துக்கலாம். ஆற வச்சு அந்த பசும்பாலில் தேவையான அளவு இனிப்புக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ மேலே 2 டீஸ்பூன் சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச சப்ஜா விதைகள் சேர்த்துட்டு இதை கலக்கிட்டு இதை குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த சம்மருக்கு ஏற்ற சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.